நான் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து விட்டு வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி பறித்தது வந்து கொஞ்சம் காயோடு வந்து நான் பறிச்சிட்டேன். இதில் இருக்கிற சீட்ஸை திரும்பவும் போட்டு வச்சோன்னா நமக்கு திரும்பவும் வந்து நமக்கு பிளான்ஸ் கிடைக்கும். நம்ம திரும்ப செடி வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா இதுவே வந்து ஹைப்ரிட் பிளான்ட்டோட சீடு தான் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பிளான்ட் வந்து வைக்கலாம். நான் சீட் போட்டேன், ஆனால் வளரல. மேபி நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. அந்த ஒரு அட்மாஸ்பியரிக் சேஞ்சில் நமக்கு வந்து முளைக்க ஆரம்பிக்கும், அந்த முளைப்பு திறன் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு ஒன்றும் நான் ஒன்றும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுறேன். உண்மையிலே சான்ஸே இல்லைங்க. ஸோ நானே ஹஸ்பண்டும் சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து பேச்சுக்காக நான் சொல்லலை, உண்மையாகவே ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. இந்த பழம் பழுக்கிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. நல்ல ஒரு லைட்டாக ரெட் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, சப்போட்டா செடி நம்ம வாங்கி வளர்க்குறது உண்மையாகவே ஒர்த்து தான். அண்ட் நம்மளுடைய பட்ரோஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வளர்த்துட்டு வரேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா பட்ரோஸ் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. நல்ல வெயில் காய்ச்சிட்டு இருந்தது இல்லையா லாஸ்ட் வீக்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு 10 பிளான்ட் கிட்ட வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நம்மளுடைய பட்ரோஸ் இந்த சிங்கிள் பெட்டல் வந்து அழகாக இருக்கும். எப்போவுமே நான் சொன்னது தான். இதில் வந்து ஒயிட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஒயிட்டும் இருக்குது, ஏன்னா இந்த அளவுக்கு இன்னும் வளரல. ஸோ எல்லோ வித் அந்த பிங்க்கோட காம்பினேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய போகினிலாலாம் வந்து கொஞ்சம் இப்போது வளர்த்துட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து போகினிலா வைக்கும் போது பிளான் இல்லாமல் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ என்னென்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தான் இப்போ போகினிலா எப்படி வளர்க்கணும், ஸோ அது வந்து எந்த மாதிரி வளர்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுடைய மாடின்றதை வந்து லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அதை எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது ஆக்சுவலி வந்து என்னென்னா ஒயிட்டு அண்ட் பிங்க் இந்த காம்பினேஷனில் நம்ம வைக்கும்போது இந்த கலர் பாருங்கள், லைட் கலர். வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ஆனால் லைவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டபுள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது எல்லாமே காரணம் என்னென்னா இந்த மாதிரி மிக்ஸ்டாக வைக்கும் போது நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேன் இதில் வச்சுருவேன். இது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சேல் பிளான்ஸை. ஸோ ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி கிடையாது. ஹைப்ரிட் வெரைட்டி நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன்.